கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு நாமத்தினாலே மீண்டும் ஒரு முறை கூட நாம் எல்லோரும் கூடவும் ஆண்டவருடைய சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கேட்பதற்கு தேவன் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தையும் ஜீவனையும் சுகத்தையும் கொடுத்திருக்கிறார். அவருடைய மற்றற்ற கிருபைக்காக நாம் எல்லோரும் அவரை ஸ்தோத்திரிப்போம், துதிப்போம், தொழுது கொள்வோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கத்தக்கதாக எடுத்துக்கொண்ட சத்தியத்தின் தலைப்பு சபை சண்டைகளை சமாளிப்பது எப்படி. நம்முடைய சபைகள் எல்லாம் சமாதானத்தின் சாலையில் தான் போய்கொண்டிருக்கிறதா, அல்லது நாம் சபைக்கு போகும் பொழுதே இன்று என்ன நடக்கப் போகிறதோ, யார் யாரை குறித்து பேச போகிறார்களோ, அல்லது சமாதானத்தோடு திரும்பி வருவோமோ, அல்லது கண்ணீரோடு திரும்பி வருவோமோ, அல்லது அடுத்த வாரம் இந்த சபைக்குத்தான் போவோமா என்ற பல குழப்பத்தின் மத்தியிலே, கேள்விகளின் மத்தியிலே இன்று அநேக விசுவாசிகள் ஆலயத்திற்கு போய்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கசப்பான அனுபவங்கள் சபைகளில் நடக்கும் பொழுது, சண்டைகள் சபைகளிலே நடக்கும் பொழுது, வாக்குவாதங்கள் நடக்கும் பொழுது, அற்புதமான சபை என்று வேதம் நமக்கு சொல்லியிருக்க அந்த சபைகளில் சச்சரவுகள் ஏற்படும் பொழுது எப்படி அதை சமாளித்து சத்தியத்தை விட்டு விலகிவிடாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய கரம் பிடித்து நடக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு அவருடைய கிருபையால் நாம் தியானிக்க இருக்கிறோம். இஸ்ரேல் நாட்டிலே எருசலேமிலே ஒரு அழகான சபை இருக்கிறது. அந்த சபை ஆங்கிலத்திலே த ஹோலி ஸ்கப்பல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பெரிய சபை ஏன் கட்டப்பட்டிருக்கிறது, எதனுடைய அடியிலே கட்டப்பட்டிருக்கிறது என்றால், இயேசு அந்த இடத்தில் தான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் அங்கிருந்து தான் உயிர் தெழுந்தார் என்று ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நம்புகிறார்கள். நீங்கள் படத்தில் கூட பார்க்கலாம். ஆண்டவருடைய கிருபையினாலே நானும் ஒரு இருமுறை அந்த ஆலயத்திற்கு நான் சென்றிருக்கிறேன். இது ஒரு தனிப்பட்ட திருச்சபைக்கு சொந்தமான சபை அல்ல. இதுல கத்தோலிக்க திருச்சபை பங்கு இருக்கிறது, கிரீக் ஆர்த்தடாக்ஸ் சபை மாத்திரமல்ல, அப்போஸ்டாலிக் சர்ச்சில் பங்கு இருக்கிறது. இப்படி அநேக சபைகள் பொறுப்பெடுத்து அந்த ஒரு சபையை நடத்துகிறார்கள். வருகிறவர்கள் எல்லாரும் திரும்பி போகும் பொழுது, ஆண்டவரே எங்களுக்காக சிலுவிலே மரித்தீரே என்று கண்ணீரோடு பக்தியோடு எல்லா பெண்களும் அந்த தலையிலே முக்காடிட்டு அவர்கள் போவதும் வருவதுமாக அந்த சபையிலே காணப்படுகிறது. ஏனால் என் கண்களே அதை கண்டது. ஆனால் என்ன, அந்த சபையிலே எந்த நேரத்தில் சண்டை வெடிக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஒரு எருசலேமிலே இயேசு கிறிஸ்து நடமாடின அந்த பட்டணத்திலே, இயேசு கிறிஸ்து இங்குதான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார் என்று ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நம்புகிற அந்த திருச்சபையிலே எப்பொழுது சண்டை வெடிக்கும், யாரால் சண்டை வெடிக்கும், என்ன சச்சரவு வரும் என்று யாராலும் யூகிக்க முடியாது. ஏனென்றால் விசுவாசிகள் வந்து போகிற சபையாக இருந்தாலும், ஆனால் அந்த போதகர்களின் மத்தியிலே, மூத்த விசுவாசிகளின் மத்தியிலே அவருடைய கண்களிலே ஒரு பீதி, ஒரு கலக்கம் எப்பொழுதும் காணப்படும். உதாரணமாக 2002 வருஷத்திலே ஒரு பாதிரியார் அல்லது பிரீஸ்ட் இல்லைன்னா பாஸ்டர்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன செய்யறாருன்னா, ஆலயத்துக்குள்ள வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாஸ்டரும் 1 மணி நேரம் அங்கே பொறுப்பு இருக்குது. வரவங்க போறவங்களெல்லாம் கொஞ்சம் கைட் பண்றதுக்கு, வழிகாட்டுறதுக்கு. இங்கே தான் இருந்தாரு, இங்கே தான் அம்மையார்கள்லாம் வந்து அவருக்கு அந்த இது ஆயிலெல்லாம் பூசினாங்க, எண்ணெயெல்லாம் பூசினாங்க அப்படின்ட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், அவர் விளக்குவார். அப்போ அவர் சேர் போட்டு அங்கே உட்காந்துருப்பாரு. அப்போ வெயில் அடிக்குது, அதனால இந்த சேரை எங்க போடணும் அப்படின்னு எழுதப்படாத சட்டங்கள் இருக்கிறது. அப்போ அவர் என்ன செஞ்சார், வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்த சேரை நவுத்தி நிழல்ல வச்சாரு. 2002 வருஷத்துல நிழல்ல வச்சார். அவ்வளவுதான். வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் நிழல்ல தள்ளி உட்காருவோம் அப்படின்னு சேரை கொஞ்சம் நிழல்ல போட்டு உட்கார்ந்தாரு.
ஒரு 50-60 பாதிரிமார்கள் அல்லது பாஸ்டர்கள் பிரீஸ்டுகள் ஓடி வந்து சண்டை வந்து அன்று மாத்திரம் 11 துறவிகள் அல்லது 11 பாதிரிமார்கள் போதகர்கள் பல பலத்த காயத்தோடு மருத்துவமனையிலே எருசலேமிலே அனுமதிக்கப்பட்டார்கள். அவர்கள் சரி செய்து திரும்பி வேலைக்கு வருவதற்கு பல நாட்கள் எடுத்தது. சபையா? தேவனுடைய வீடு என்பது திருச்சபை. இன்று எப்படி இருக்கிறது? நம்முடைய சபைக்கு பல பெயர்கள் கொடுக்கிறோம். மீதமான திருச்சபை, லவோதிக்கா திருச்சபை, கடைசி திருச்சபை, தீர்க்க தரிசன திருச்சபை, இப்படி எல்லாம் பேர் கொடுக்கிறோம். அதுவும் ஓய்வு நாளில் சனிக்கிழமையில தொழுது கொள்கிறோம். இதுதான் சத்தியம், இதுதான் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சபைன்னெல்லாம் சொல்றோம். ஆனா அங்க என்ன நடக்குது அநேக சமயங்கள்ல அப்படின்னு சொன்னா, பாவம் கவலையோடு கஷ்டத்தோடு ஆண்டவரே நீர் தான் எங்களுக்கு கதின்னு சொல்லிட்டு வருகிற விசுவாசிகளின் கண்களுக்கு முன்பதாக உருள்றதும் பிறல்றதும், வார்த்தைகளை தடுமாறுறதும், வார்த்தைகளை சிந்துறதும், ஏன் வெட்கத்தோடு சொல்லுகிறேன், சில சமயங்களிலே தூஷணமான வார்த்தைகள் கூட ஒருவருக்கு ஒருவர் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை என் காதார கேட்டிருக்கிறேன், கண்ணாரா கண்டிருக்கிறேன். ஆரம்பத்தில் தானே நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 6, 7, 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன். சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா? சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான். அடுத்த வார்த்தை எனக்கு ரொம்ப கலக்கத்தை உண்டாக்குச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை? நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படியே செய்கிறீர்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு ஓய்வு நாளிலும், ஒவ்வொரு ஆலய ஆராதனைகளிலும், ஒவ்வொரு சபை கூடுதலும் நூற்றுக்கணக்கான விசுவாசிகள் வந்து போகிறார்கள். சோர்ந்து போனவர்கள், கடன் தொல்லையில் இருக்கிறவர்கள், குடும்ப பிரச்சனைகளில் இருக்கிறவர்கள், சுகமில்லாதவர்கள், ஆண்டவருடைய வருகைக்காக நான் காத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், ஐயோ இப்படிப்பட்ட சத்தியம் வேறு எங்கும் கிடைக்காதே, இந்த திருச்சபையிலே தானே இருக்கிறது என்று சொல்லி நம்பி வருகிறவர்கள். இவர்களுக்கு முன்பதாக எப்படிப்பட்ட காரியம் நம்முடைய சபைகளிலே நடக்கிறது மாத்திரமல்ல, ஏதாவது ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஆண்டவருடைய சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்றாங்களோ இல்லையோ, உடனே அதை வாட்ஸ்அப்ல போட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ள ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பார்க்கத்தக்கதாக உடனே போட்டுறது. ஏதோ ஒரு நல்ல காரியம் அவங்க செய்யற மாதிரி தான் சபையில நடக்கக்கூடிய அவலட்சணமான காரியங்களை வெளிச்சம் போட்டு ஆயிரக்கணக்கான சபைகளுக்கு காட்டுறது. என்ன நடக்கிறது? இதை எப்படி சமாளிக்கிறது? ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும், போதகர்களுக்கும், ஊழியக்காரர்களுக்கும், ஏன் பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலும் புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலும் ஊழியக்காரர்களுக்கு சில சமயங்களிலே மிருகங்கள் மூலமாக பாடங்களை கற்றுத்தருகிறார். போ, எறும்பு கிட்ட போய் அதை பார்த்து பாடத்தை கத்துக்கோ. எறும்பு சுயரூபமாய் படைக்கப்பட்ட அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, போப்பா அந்த எறும்பு கிட்ட கத்துக்கோ. ஆண்டவர் சொல்றாரு, சேவல் கூவும், அப்போ உனக்கு புத்தி வருன்றாரு பேதுருகிட்ட. தீர்க்கதரிசிகிட்ட கழுத மூலமா பேசினார். இன்னொரு தீர்க்கதரிசிகிட்ட சிங்கத்தின் மூலமா பேசினார், காகத்தின் மூலமா பேசினார். அப்போ இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே இந்த நோவா பேழைக்குள்ள இருந்த மிருகம் இருக்குதுங்கல்ல, நோவா பேழை ஏறக்குறைய அந்த தண்ணி வர ஆரம்பிச்சு, தண்ணி வடிஞ்சு இவங்கெல்லாம் வெளியே வர்றதுக்கு ஏறக்குறைய 227 நாட்கள் ஆச்சு. இந்த 220 நாட்கள்ல அந்த பேழையில இருந்த மிருகங்கள் சபையில எப்படி நடக்கணும்ன்றத சொல்லி கொடுக்கலாம். நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அம்மையார் அவர்கள்
சபையின் சாட்சி, டெஸ்டிமனிஸ் ஃபார் த சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க. வால்யூம் 6 பக்கம் 368. டெஸ்டிமனிஸ் ஃபார் த சர்ச் வால்யூம் 6 பக்கம் 368 அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நோவாவின் நாட்களிலே அநேகர் சத்தியத்துக்கு விரோதமாக, பிரசங்கத்திற்கு விரோதமாக இருந்தார்கள். மாத்திரமல்ல, நோவாவுடைய பேழை இந்த நாளின் சபைக்கு ஒப்புவமாய இருக்கிறது. பேழை, நோவா காலத்தினுடைய பேழை இந்த நாளின் சபைக்கு ஒப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் விரைவிலே வரக்கூடிய புயலுக்கு தங்களை ஞானத்தோடு, அறிவோடு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ நோவாவினுடைய பேழை இந்த நாளினுடைய திருச்சபைக்கு ஒப்பாக அவர்கள் எழுதுகிறார்கள். அப்போ இந்த பேழைக்குள் இருந்த இந்த சிங்கம், இந்த புலி, இந்த சிறுத்தை, இந்த ஒட்டக சிவிங்கி, இந்த கழுதப்புல, காகம், மயில், இவைகளெல்லாம் நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடம் என்ன? 3 பாடத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். சபைகளில் இன்றைக்கு சண்டைகள், சச்சரவுகள், பிரிவினைகள், ஜாதி வெறிகள், பணக்காரன் படிச்சவன்ற வித்தியாசங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவரே என்று அவருடைய பாதத்தில் விழுந்து ஜெபித்து அவருடைய சத்தியத்தை கேட்க வருகிற உங்களுக்கு எனக்கும் இந்த சண்டைகளை எப்படி சமாளிப்பதுன்னு சொல்லிட்டு பேழைக்குள் இருந்த மிருகங்கள் கற்றுத்தரும் 3 பாடங்கள். சரி, ஜெபம். பிதாவே, எங்களோடு நீர் பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். முதலாவது பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, என்ன நடந்தாலும் சரிதான், அது பேழை சின்னதோ பேழை பெரியதோ, பேழை எனக்கு அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறதோ இல்ல கொஞ்சம் அப்படி நெருக்கமாக இருக்கிறதோ, பேழைக்குள்ள ஃபேன் இருக்குதோ ஃபேன் இல்லையோ, ஃபேனுக்குள்ள ஏசி இருக்குதோ இல்லையோ, இந்த மிருகங்கள் சொல்லித்தர பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, என்ன நடந்தாலும் தேவனின் வார்த்தைக்கு கட்டுப்படுவோம். தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவோம். அந்த பேழைக்குள்ள நல்ல மிருகமும் இருந்துச்சு, கெட்ட மிருகமும் இருந்துச்சு, வித்தியாசமான ஜாதி ஜாதியான பறவைகள் இருந்தது, மிருகங்கள் இருந்தது. என்ன இருந்தாலும் இவைகளுடைய ஒரே குறிக்கோள் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னாரு அப்படின்னா அதுக்கு வேற எந்தவித மறு உத்தரம் கிடையாது, கீழ்ப்படியணும். நான் வாசிக்கிற பாருங்க, ஆதியாகமம் 7வது அதிகாரம் 14 16 வசனம் வரைக்கும். அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும், ஜாதி ஜாதியான சகல நாட்டு மிருகங்களும், பூமியின் மேல் ஊறுகிற ஜாதி ஜாதியான சகலவித ஊரும் பிராணிகளும், ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளும், பலவிதமான சிறகுள்ள சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன. இப்படியே ஜீவ சுவாசம் உள்ள மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடி ஜோடியாக நோவாவினிடத்தில் பேழைக்குள் பிரவேசித்தன. யாரும் கை பிடிச்சு கொண்டார்ல, அதா வருது. எப்படி வருது? 16வது வருஷம் பண்ணுங்க. தேவன் அவனுக்கு கட்டளை இட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஆண்டவர் கட்டளையிட்டபடியே. இத ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் அம்மையார் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய வரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் எழுதியிருக்காங்க. அதுல வால்யூம் 3 பக்கம் 65 என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, தேவ தூதர்கள் அந்த மிருகங்களுக்கு முன்னால் நடக்க எல்லா மிருகங்களும் ஆணும் பெண்ணுமாக ஜோடி ஜோடியாக அந்த தேவதூதனுக்கு பின்னாக நடந்து வந்தது. எங்கிருந்து? மலையிலிருந்து கொஞ்சம் வந்துச்சு, வானத்திலிருந்து பறந்து வந்த பட்சிகள் வந்து நின்று அது நடந்து போச்சு, ஊர்ல இருந்து வந்துச்சு. இவைகளெல்லாம் ஒண்ணு சேர்ந்து யாருக்கு பின்னாடினா தேவதூதர்கள் முன்னே நடந்தார்கள். எந்தவித பேச்சு கிடையாது, எந்தவித கர்ஜனை கிடையாது, எந்தவித உருமல் கிடையாது. அழகா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதுறாங்க.
மிருகங்கள் கற்றுத்தர முதல் பாடம் என்ன நடந்தாலும் சரிதான். அது சபை சின்னதோ பெருசோ எப்படி இருந்தாலும் சரிதான். எங்களுடைய நோக்கமெல்லாம் இந்த சபைக்கு எதுக்கு நான் வரேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்க மாத்திரம் வரேன். அரசியல் விளையாட்டோ ஆக்ரோஷமான வார்த்தைகள் பேசுகிற காரியங்களையோ அதுக்காக நான் இந்த ஆலயத்திற்கு வரல. ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்பதற்கு மாத்திரம், அதற்கு கீழ்ப்படுகிறதற்கு மாத்திரம் தான் நான் வரேன். எனக்கு நோவா யாருன்னு தெரியாது, அவருடைய மனைவி யாருன்னு தெரியாது, அவருடைய பிள்ளைங்க யாருன்னு தெரியாது, அந்த பிள்ளைங்களை கட்டினவங்க யாருன்னு தெரியாது, இந்த பேலை கருப்பா சாப்பான்னு எனக்கு தெரியாது. இந்த மிருகங்கள் சொல்றது என்னன்னா, எங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணா, தேவதூதன் முன்னே போகிறார், நாங்கள் பின்னே வருகிறோம், இது தேவனுடைய கட்டளை, நாங்கள் பேழைக்குள்ள போனோம், எத்தனை நாள் ஆண்டவர் அதுல உள்ள வச்சிருக்கிறாரோ வச்சுக்கிட்டோன்ற நம்பி அவங்க வந்தார். மிருகங்கள் கற்றுத்தருகிற பாடம். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே ஆலயம் தேவனுடைய வீடு. அவரு வீட்டுக்குள்ள போய் சண்டை போடுறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்குதா? அவரு வீட்டுக்குள்ள போய் கலாட்டா பண்றதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்குதா? அவரு வீட்டுக்குள்ள போய் சச்சரவு செய்யறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்குதா? மன கஷ்டத்தோடு மன கிளேசத்தோடு ஆலயத்திற்கு கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறாங்க. அநேக பெண்களை நான் போதகராயிருந்த பொழுது நான் பார்த்திருக்கிறேன். ஊர்ல என்ன அப்படின்னு சொன்னா, அழுகிறத மற்றவங்க பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு முக்காட கொஞ்சம் முன்னாடி இழுத்து போடுவாங்க. கண்ணு தெரியாது அவங்களுக்கு, முடி மாத்திரம் கொஞ்சம் தெரியும் மற்றவங்க பார்த்தா. ஆனா உள்ள அவங்க அழுதுகிட்டு இருக்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட கஷ்டத்தோடு வருகிறவர்களுக்கு நாம் காட்டுகிற உதாரணம் என்ன? அதத்தான் பவுல் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்றாரு, சகோதரனோட சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாக அப்படியே செய்கிறான். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுவது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. எக்ஸ்கியூஸே கிடையாது, சாக்கே கிடையாது. பாஸ்டர் என்ன பாஸ்டர், இதுக்காகத்தான் நான் பேசுறேன், அவன் இப்படி கிடையவே கிடையாது. ஆலயம் ஆண்டவருடைய வீடு, அவர் அபிஷேகம் செய்து விட்டு அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட வீடு, ரத்தத்தினால் சம்பாதித்த வீடு. அந்த வீட்டுக்குள்ள எப்படி நடந்துக்கிறோம்? எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட ஏன் நீங்கள் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை? பேட்ரியார்ட்ஸ் அண்ட் ப்ராஃபட்ஸ் இருக்கு, தீர்க்கதரிசிகளும் முற்பிதாக்களும். அதுல பக்கம் 102ல அவர் சொல்றாரு பாருங்க, இந்த மிருகம் எப்படி இருந்துச்சுன்னா, நோவாவின் நாட்களை போலவே திருச்சபை நேரான பாதையில் அழைத்து செல்லப்படும். ஆனால் தேவனின் மக்கள் அவருடைய வார்த்தையை நம்பி கீழ்ப்படிந்து நடந்தால் அவர் அவர்களை பாதுகாப்பாக கொண்டு செல்வார். மிருகம் சொல்லித்தர பாடம் என்னன்னு சொன்னா, நாங்க அமைதியா தேவதூதர்கள் பின்னாடி நடந்து அந்த பேழைக்குள்ள போனோம். அமெரிக்காவில் ஒரு 10 நாள் ஆண்டவருடைய செய்தியை சொல்றதுக்காக அழைக்கப்பட்டிருந்தேன். அப்போ போனப்போ அருமை சகோதரர்கள் அந்த ஜன் கான்ஃபரன்ஸ் ஆஃபீஸ், அந்த இளஞ்சோயிட்டு அம்மையார் வசித்த இடம், அது இதெல்லாம் நாங்கள் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது அதை பார்க்கறதுக்கு. அப்போ ஆரம்பத்துல அந்த அக்டோபர் 22, 1844 அந்த வருஷத்துல அந்த நடந்த பெரிய ஏமாற்றத்துக்கு பிற்பாடு அவங்க ஒரு சின்ன வீட்டுல, சின்ன வீடுதான், கதவு கூட இருந்ததோ இல்லையா எனக்கு தெரியாது, அந்த படமெல்லாம் அங்க போட்டிருக்கிறாங்க. அதுல வட்டமா உட்கார்ந்து சின்ன சின்ன விளக்க வச்சு ராத்திரி முழுவதும் படிச்சாங்களாம் பைபிள. ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்றாரு. சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, ராத்திரி ஃபுல்லா. அப்ப இந்த அனுபவங்களை குறிச்சு ஹெராம் எடிசன் தன்னுடைய புத்தகத்துல அவர் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னு சொன்னா, எங்கள் நம்பிக்கைகளும் எதிர்பார்ப்புகளும் தளர்ந்து போயின. எப்போ? அக்டோபர் 22ல. நான் இதற்கு முன்பு அனுபவித்திராத ஒரு அழுகை உணர்வு எங்களை ஆட்கொண்டது. விடியும் வரை நாங்கள் அழுது கொண்டே இருந்தோம். அந்த அளவுக்கு சில சமயங்களில ஏமாற்றங்கள் ஏற்படும் பொழுது அவங்க செய்த ஒரே காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, சத்தியம் 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 சத்தியம், வேற எதுக்குமே அவங்க நேரம் ஒதுக்கல. மிருகம் கற்றுத்தர முதல் பாடம் என்ன அப்படின்னு சொன்னா,
இன்னைக்கு ஆலயத்திற்கு வரும் பொழுது சத்தியத்தை தவிர வேறு எதற்கும் இடம் கிடையாது. வேறு எதற்கும் இடம் கிடையாது. ரெண்டாவது என்ன இந்த மிருகம் நமக்கு கற்றுத்தருது அப்படின்னு சொன்னா, என்ன நடந்தாலும் முதல்ல என்ன நடந்தாலும் ஆண்டவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிவோம். ரெண்டாவது என்னன்னா, என்ன நடந்தாலும் சரி ஒற்றுமையாக இருப்போம். இதுதான் மிருகங்கள் கற்றுத்தருகிற ஒரு பாடம். என்ன நடந்தாலும் மிருகங்கள் பேழைக்குள்ளாக ஒற்றுமையாக இருந்தது. நூற்றுக்கணக்கான வித்தியாசமான விலங்குகள் இருந்தது. வேதம் சொல்லுது நமக்கு நல்லா. பல இடங்கள்ல இருந்து வந்துச்சு. நான் சொன்ன மாதிரி மலையில இருந்து வந்துச்சு, வானத்துல இருந்து வந்துச்சு, வீட்டு பகுதிகளில் இருந்து வந்துச்சு, பயங்கரமான மிருகங்கள் வந்துச்சு, சாதுவான மிருகங்கள் வந்துச்சு, கெட்ட மிருகங்கள் இருந்துச்சு, நல்ல மிருகங்கள் இருந்துச்சு, நல்ல பறவைகள் இருந்தது, கெட்ட பறவைகள் இருந்தது, எல்லாம் இருந்துச்சு, எல்லாமே இருந்தது. ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுச்சு, பாதிச்சுது, விவாதம் பண்ணது, சச்சரவு ஏற்படுத்திச்சுட்டு வேதத்துல எங்கும் எழுதப்படல, எந்த புஸ்தகத்திலும் எழுதப்படல. 227 நாட்கள் அந்த பேழைக்குள்ளாக அந்த மிருகம் இருந்தது. ஒரு நாள் கூட சண்டை போட்டதாக இல்லை. இத யோசிச்சு ஏசாயா எப்படி எழுதுறாரு பாருங்க. 11வது அதிகாரம் 6-7வது வசனத்துல, அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான், பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகள் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும். இந்த காரியத்தை அவர் பேழையிலிருந்து அவர் எடுத்தார். இருந்துச்சு. சிங்கம் கர்ச்சித்ததா? புலி உருமினதா? ஏன்னா சிங்கம் கர்ச்சிக்கும் பொழுது மிருகங்கள் தலை தெறிக்க ஓடும். புலி கர்ச்சிக்கும் பொழுது மிருகங்கள் தலை தெறிக்க ஓடும். ஆனா அந்த மிருகங்கள் எப்படி தெரியுமா இருந்துச்சு? யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாம பேழைக்குள்ள இருக்கிறது வரைக்கும். என்னைக்கு ஆண்டவர் அந்த வாசலை திறக்கிறாரோ, எப்பொழுது அவர் வெளியே எங்களை நடத்துகிறாரோ, நாங்க அது வரைக்கும் அமைதியா இருப்போம். எந்த சச்சரவு, எந்த உருமல் என்கிட்ட வராது, எந்த கர்ச்சனை என்கிட்ட வராது, எந்த நாற்றம் என்கிட்ட வராது, எல்லாம் அமைதியாக இருந்தது. அத அம்மையார் ரொம்ப அழகா எழுதுவாங்க. அதே அந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் நான் சொன்னேனே, அதுல வால்யூம் 3ல 67வது பக்கத்துல அவங்க எப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, காட்டு மிருகங்கள் எல்லாம் ஆட்டை போல அடங்கி இருந்தது, தெய்வீக வல்லமை அவர்களை நடத்தி இருந்தது. இந்த காட்டு மிருகங்கள் எல்லாம் ஆட்டை போல அடங்கி இருந்துச்சாம். இன்னைக்கு சபையில நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு எப்படி நடக்குது? அப்போ சபையில சண்டைகளை எப்படி கொஞ்சம் நம்ம சமாளிச்சு போலாம் அப்படின்னு சொன்னா, முதல்ல என்ன செய்யணும்? என்ன நடந்தாலும் ஆண்டவருடைய சத்தியம் தான் எனக்கு முதல்ல, வேற எதுவுமே தேவை கிடையாது. சண்டை போறதுக்காக நான் ஆலயத்துக்கு வரல, சச்சரவு செய்யறதுக்காக ஆலயத்துக்கு வரல, கருத்து வேறுபாடு உண்டாக்குறதுக்காக நான் வரல. ஏழை எளியவர்களோடு சேர்ந்து நானும் ஒரு ஏழையாக இருந்து ஆண்டவருடைய சத்தியத்தை பகிர்ந்து கொண்டு ஜெபித்து சமாதானத்தோட கை கொடுத்து நான் போகணும். முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யணும், இல்லையா விட்டுரு. காட்டு மிருகங்கள் எல்லாம் ஆட்டுக்குட்டியை போல அடங்கி இருந்தது. தெய்வீக வல்லமை அந்த பேழைக்குள் இருந்த மிருகங்களை எல்லாம் நடத்தியது. சபை எப்படி இருக்கும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 44-46 வரைக்கும் அந்த முதல் நூற்றாண்டு சபையை குறித்து ஆண்டவர் எழுதும் பொழுது, விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய், இதுதான், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பமிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. படிச்சவனுக்கு ஒரு மரியாதை, படிக்காதவனுக்கு ஒரு மரியாதை, ஏழைக்கு ஒரு மரியாதை,
ஐஸ்வர்யவானுக்கு ஒரு மரியாதை, ஒரு ஜாதிக்கு ஒரு மரியாதை, இன்னொரு ஜாதிக்கு இன்னொரு மரியாதை. இதா சபை. இந்த சபையிலே ஆண்டவர் இருக்கணும்ட்டு நம்ம எதிர்பார்க்கிறோம். பவுல் எழுதுறாரு, வெட்கம் உண்டாக்கத்தக்கதாக நான் இதை உங்களுக்கு சொல்றேன், எவ்விதத்திலும் குற்றமா இருக்கிறது. இந்த பேழையில இருந்த மிருகம் நமக்கு கற்றுத்தர பாடம், 5 அறிவு உள்ள மிருகம் 6 அறிவு உள்ள மனுஷனுக்கு கற்றுத்தர பாடம். எப்பா நாங்க ஆண்டவர் எப்பா அந்த பேழைக்கு போன்னு கட்டளை இட்ட உடனே எந்த பக்கம் போறோம் எப்படி போறோம்ன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. தேவதூதன் நடத்தினார், உங்கள் கால்கள் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் அப்படின்ட்டு சங்கீதம் 91 நம்ம வாங்கிறோம். அதே மாதிரி இந்த மிருகங்கள் அந்த தேவதூதனுக்கு பின்னாடியே போச்சு, அழகா போச்சு. சச்சரவு கிடையாது, சண்டை கிடையாது. குட்ட மிருகமும் போச்சு, உயரமான மிருகமும் போச்சு, அழகா போச்சு. பறவைகளும் போச்சு. அதே மாதிரி யாருக்கும் இடம் இல்லை, சண்டை இல்லை. ஜோடி ஜோடியா கெட்ட மிருகம் நல்ல மிருகம் ஆணும் பெண் எல்லாம் அழகா போச்சு, பேழைக்குள்ள போச்சு. ரெண்டாவது என்ன நடந்தாலும் சரிதான், நாங்க ஒற்றுமையா இருப்போம். என்னுடைய கர்ச்சனை அடுத்தவனுக்கு தொந்தரவா இருக்கக்கூடாது, என்னுடைய உருமல் அடுத்தவனுக்கு தொந்தரவா இருக்கக்கூடாது. யாருக்கும் யாரும் எல்லாம் ஆட்டுக்குட்டியை போல அமைதியாக இருந்தது. மூன்றாவது கடைசியா, அதுக்கு முன்னாடி ஒரு 2 வசனத்துக்குள்ள வாசித்திருக்கலாம், நேரம் இல்லாதனால நான் கடைசிக்கு போறேன். மூணாவது என்னன்னு சொன்னா, முதல்ல என்ன நடந்தாலும் சரிதான் ஆண்டவருடைய சத்தியம். ரெண்டாவது என்ன நடந்தாலும் சரிதான் ஒற்றுமையா ஐக்கியமா கூடுமானவரை சமாதானத்தோடு. மூன்றாவது என்னன்னு சொன்னா, என்ன நடந்தாலும் என்ன இருந்தாலும் இல்லாட்டினாலும் மிருகங்கள் போஷிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டது. மிருகங்கள் சொல்லித்தர பாடம் என்ன தெரியுமா? நாங்க இருந்த அந்த 225 நாட்கள் 227 நாட்கள் வயிறார எப்போது எங்களுக்கு போஷாக்கு இருந்தது, போஜனை இருந்தது. நோவா எங்களை அழகா வழி நடத்தினார். இந்த 200 சொச்ச நாட்கள்ல ஒரு மிருகம் கூட சாகல. ஐயோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிருகம் கூட ஜன்னலை திறந்து வெளியில விழல. எங்களை விட்டுருங்க, விட்டா போதுன்னு சொல்லிட்டு யாரும் கதவை போய் தட்டிக்கிட்டு நிக்கல. எல்லா மிருகங்களும் அதன் தகுதிக்கேற்ப போஷிக்கப்பட்டது. வாசிக்கிறேன், ஆதியாகமம் 6வது அதிகாரம் 10:20 சகலவித மாம்சமான ஜீவன்களும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோட காக்கப்படுவதற்கு. சுகவீனம் வரல, மரணம் வரல, யாருக்கு தொந்தரவா கிடையாது, எல்லாம் அழகா இருந்தாங்க. இன்னைக்கு சபையில எத்தனை பேரு ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து போயிருக்கிறாங்க, ஆவிக்குரிய விஷயத்துல இன்டென்சிவ் கேர்ல இருக்கிறாங்க, ஆவிக்குரிய செத்தரலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ இந்த சபைக்கு போறதுக்கு கூட நின்றலாம் அப்படின்னு சொல்றது ஆவிக்குரிய விஷயத்துல தற்கொலை. உயிரோட காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான, ஜாதினோன்னு நம்ம நினைக்கிற ஜாதி இல்ல, ஸ்பீசியஸ், ஒவ்வொரு விதமானது. ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோட காக்கப்படுவதற்கு உன்னிடத்தில் வரக்கடவது. இன்னைக்கு ஏன் சபை காலியா இருக்குது? சபையில ஏன் எத்தனை நாற்காலிகள் மடக்கி போட்டிருக்குது? யாராவது வந்தா போட்டுருங்க, இல்லாட்டினா அப்படி செவுத்தோரமா இருக்கட்டும். எத்தனை சேர் அப்படி கிடக்குது, எத்தனை நாற்காலிகள் சும்மா இருக்குது. எத்தனை பேர் அங்க ஒரு மூலையில ஒருத்தங்க, இங்க ஒரு மூலையில உட்காந்து, இங்க ஒரு மூலையில. உடனே பாஸ்டர் என்ன செய்வார்? பிரசங்கத்துக்கு முன்னாடி கொஞ்சம் எல்லாரும் முன்னாடி வாங்க, கொஞ்சம் எல்லாரும் முன்னாடி வாங்க. ஏன் முன்னாடி வரணும்? ஏன் இவ்வளவு இடம் காலியா இருக்குது? என்ன ஆச்சு? இன்னைக்கு போதகர்களும் மூத்த விசுவாசிகளும் ஊழியம் செய்யறதுக்கு, ஆத்தும ஆதாயம் செய்யறதுக்கு, ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு ஏன் மனசு இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது? எத்தனை தடவை நான் கேட்டிருக்கிறேன், ஊருக்கு போகும்பொழுது போதவர்களோட பேசியிருக்கிறேன். அப்போ சொன்னா, பாஸ்டர் ஐயோ ஏன் ஞானஸ்நானம் கொடுத்து அவங்கள ஏன் இங்கே வந்து கெடுப்பானு, விட்டுருங்க, சத்தியத்தை சொல்லிட்டு விட்டுருங்க, அவ்வளோதான். அவங்க முடிவு எடுத்துக்கிட்டோம். நம்ம ஞானஸ்நானம் கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய காரியத்தெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு ஐயோ பாவம்.
கொடுக்கறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கே தெரியுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. போதகர்களும் விசுவாசிகளும் சண்டை, போதகர்கள் போதகர்களுக்கு சண்டை, போதகர்கள் தலைவர்களோடு சண்டை, தலைவர்கள் போதகர்களோடு சண்டை. என்ன நடக்குது இங்க? எல்லா ஓய்வு நாள் ஆலய ஆராதனை நடக்கும் பொழுது ஜனங்கள் கொஞ்சம் பீதியோட வந்திருக்காங்க. இவங்க வருவாங்களா, ஐயோ வந்தா அவ்வளவுதானே அப்படின்ட்டு. எத்தனை ஓய்வு நாள் பாடத்தின் நேரத்தில் போர்க்களமாக அது மாறி இருக்கிறது. ஓய்வு நாள் பள்ளி பாடத்துல இருக்கிறதையா சில சபைகள் நடத்துறாங்க. அங்க என்ன நடக்குதோ அதை சுட்டி காட்டி உடனே அவங்க அது கேள்வி கேட்கறது போர்க்களமா மாறுறது. ஓய்வு நாள் பள்ளி பாட நேரத்துல சில பாஸ்டர் ஜெபம் பண்ணி ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு ஒரு பிரசங்கத்தை கொடுத்து அவர் பிரசங்கம் பண்ணா எனக்கே பண்ணாரு. என்ன அவருக்கு இது இருக்கும்? என்னை சுற்றி என்னைய பார்த்து பார்த்து பண்றாரு. விசுவாசிகள் காக்கப்பட வேண்டும். சில ஐயோ இனி இந்த சபைக்கு வர மாட்டேன்னு போறாங்க. எத்தனை பேரை நான் பார்த்துருக்கிறேன். ஐயோ வேணாம் பாஸ்டர், எங்களை தயவுசெய்து கூப்பிட்றாதீங்க, போதும், நாங்க சமாதானமா ஏதோ டிவியில அவங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 17வது வசனத்துல, உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடே வெளியே வரவிடு, அவைகள் பூமியில் திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பழுகி பெருக கடவுது என்றார். ஒரு மிருகம் கூட சாகல, வெளியே ஓடல, ஜன்னலை குதிச்சு ஓடி போயிடல. எல்லாம் பத்திரமா அழகா ஆட்டுக்குட்டியை போல ஆட்டை போல அமைதியா இருந்தது. ஆண்டவர் கதவை திறக்கும் வரைக்கும். விரைவில் ஆண்டவர் வானத்தை திறந்து மேகங்கள் மேலே வந்து நம்மை கொண்டு போகிறார். பழுகி பெருகி நித்திய காலமாக வாழ போகிறார். அது கொஞ்ச காலம் அவர் வீட்டுல வந்துட்டு போப்பா அப்படின்ட்டு வாரத்துல ஒரு நாள். இதைத்தான் பேதுரு சொல்றாரு. 1 பேதுரு 5வது அதிகாரம் 2-4, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனத்தோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ்ல வந்து 5 நாள் ரிவைவல் மீட்டிங், எழுப்புதல் கூட்டம் பேச சொன்னாங்க. அப்ப இந்த ஜூம்ல தான் பேசணும். அந்த 5 நாள்ல ஒரு நாளுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, கடந்த கால கசப்புகளை கடப்பது எப்படி, கடந்த கால கசப்புகளை கடப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசங்கம் பேசணும். இப்போ பிரசங்கம் முடிஞ்ச உடனே அதுக்கு பொறுப்பாளராக இருந்தவர் சொல்றாரு, எல்லா சபையிலையும் ஜூம்லாம் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது சொல்லணும், பாஸ்டருடைய பிரசங்கத்தை பற்றி ஏதாவது விமர்சனம் ஏதாவது சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய ஆச்சரியத்துக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. இன்னைக்கும் அது மறக்க முடியாது. ஊர் பேர் யார் என்னன்றதெல்லாம் சொல்லலை, நான் சொல்ல மாட்டேன். ஆனால் சம்பவம் இது, அது அந்த பகுதியில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அநேகமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில். அப்போ அந்த மூப்பர் எந்திரிச்சு நான் சொல்லணும்னாங்க. அப்போ அந்த கனெக்ஷன் கொடுத்தாங்க. அவனை அவர் சொன்னார், பாஸ்டர், எங்கள் சபையின் சார்பாக இந்த செய்திக்காக நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு நாள் கூட, ஒரு ஓய்வு நாள் கூட நிம்மதியாக வீட்டுக்கு திரும்பி போனோம் அப்படின்றது கிடையாது. இன்னைக்கு அவர் சொன்னது, இன்னைக்கு ஆண்டவர் எங்களோட பேசின பிற்பாடு ஒரு தலைமை மூப்பனாக, ஹெட்டல்டராக, என்னால இனி இந்த சபைக்கு பிரச்சனை வராது. மாத்திரம் இல்ல, இந்த சபையில இனி சண்டை வரத்துக்கு யாரு காரணமாகவும் இருக்க மாட்டாங்க. இந்த சபை ஒரு சமாதான பூங்காவாக இருக்குன்ட்டு உத்தரவாதம் கொடுக்கிறேன் அப்படின்னார். அப்ப நான் உள்ளத்துல, ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துல எழுப்புதல் மாத்திரமல்ல, உயிர் மீட்சியும் வர வேண்டும். உயிர் மீட்சி மாத்திரமல்ல, நல்ல உறவோடு ஒவ்வொரு விசுவாசிகளும் இருக்க வேண்டும். நல்ல உறவு மாத்திரம் அல்ல, ஊக்கத்தோடு
ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும். ஊக்கத்தோடு மாத்திரமல்ல, உற்சாகத்தோடு பல அவிசுவாசிகளும் வந்து சேர்ந்து விசுவாசிகளாக மாற வேண்டும். உற்சாகத்தோடு மாத்திரமல்ல, உமக்காகவே அவர்கள் வாழ வேண்டும். ஒரு ஜெபம். எனக்கு பிரியமானவர்கள், இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் வரப்போகிறார். நாள் சமீபமாய் இருக்கிறபடினாலே சபை கூடி வருதலை விட்டு விடாதபடிக்கு ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் அப்படின்னு எபிரேயர்ல பவுல் அப்போஸ்தலன் எழுதுறார் 10:25. இன்னைக்கு சபை எப்படி இருக்குது? நீங்க போற சபை எப்படி இருக்குது? இந்த சபை சண்டைகளை எப்படி சமாளிப்பது? மிருகம் கத்துத்தர பாடம். என்ன நடந்தாலும் சரிதான், ஆண்டவருடைய சத்தியம் தான் எங்களுக்கு வேணும். என்ன நடந்தாலும் சரிதான், நாங்க ஒற்றுமையா இருப்போம். என்ன நடந்தாலும் சரிதான், நாங்க நிச்சயமா எங்க பாஸ்டர் எங்களை காப்பாத்துவார், நோவா எங்களை காப்பாத்துவார், எங்களை போஷிப்பார், எங்களுக்கு அழகான இடத்தை சபையில கொடுப்பார், எங்களை அங்கீகரிப்பார், எங்களை ஆசீர்வதிப்பார். நோவாவின் பேழை இந்த நாளின் திருச்சபைக்கு ஒப்பாக இருக்கிறது. நோவா பேழைக்குள்ளாக இருந்த மிருகம் இன்றைக்கு நீங்களும் நானுமாக இருக்கிறோம். நோவா பேழையில இருந்த மிருகம் போல இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் பேசினதற்காக நன்றி. நாங்கள் போகிற திருச்சபை, எங்களுடைய போதகர், எங்களுடைய மூப்பர்கள், எங்களுடைய சக விசுவாசிகள் எல்லோரும் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளைப் போல சமாதானத்தோடு உற்சாகத்தோடு உறவாக நாங்கள் உண்மை தொழுது கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். யாருக்கும் நாங்கள் இடரல் உண்டாக்கத்தக்கதாக இருக்காதபடிக்கு எல்லோருக்கும் அன்போடும் ஐக்கியத்தோடும் இருக்கத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கை இருக்க கர்த்தர் நீர் உதவி செய்தல்ல வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.